போட்டேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையே நல்லா அரைச்சாச்சு, நல்ல பவுடர் மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம வறுத்து வச்ச ராகி மாவையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ராகி மாவையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஸ்வீட்டுக்கு வந்து பேரிச்சம்பழம் தான் எடுத்துருக்கேன். 1 கப்பு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம். இதை தவிர நான் வேறு எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம லட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை வறுத்துட்டு நம்ம அந்த மாவோட கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்து அந்த மாவோட கொட்டிட்டேன். இதோட கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 1 சிட்டிக்கை சுக்கு பொடியும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. சுக்கு பொடி போட்டாக்கா சூப்பராக இருக்கும் இந்த ராகி லட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில்